السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடர்ந்து 11வது நாளாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது என்னென்னவெல்லாம் அற்புதங்கள் நிகழ்ந்தன என்பது சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதிலே இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் சமயத்திலே நடந்தது. அதிலே இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, அதாவது இப்லீஸ் கால இப்லீஸ் லம்மா வலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது இப்லீஸ் சொன்னான், லக்கத் வலதல் லைலத வலதுன் யுஃப்ஸிது அலைனா அம்ருனா, நம்முடைய காரியங்களை எல்லாம் குழப்பமாக்குகிற வீழ்த்துகிற ஒரு குழந்தை இன்றைய இரவிலே பிறந்திருக்கிறது என்று இப்லீஸ் சொன்னான். அவனுடைய பட்டாளங்கள் எல்லாம் சொன்னார்கள், லவ் தஹப்த இலைஹி ஃபஹபல்தஹு, நீ அந்த குழந்தையிடத்துல சென்று அந்த குழந்தையை அழித்து விடலாமே, குழப்பத்திலே ஏற்படுத்தலாமே என்று சொன்னார்கள். பலம்மா தனாமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இப்லீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கிய போது பஅஸல்லாஹு, அல்லாஹ் அனுப்பினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஃபரக்கலஹு பிரிஜ்லிஹி ரக்கலத்தன், அவர் தன்னுடைய காலால் அந்த இப்லீஸை எட்டி உதைத்தார். ஃபவகஅ பி அதன், அவன் ஏடன் நாட்டில் போய் விழுந்தான் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது நடந்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளிலே எரி நட்சத்திரங்கள் ஏராளமாக வந்து பூமியிலே விழுந்தன என்பதாக சொல்லப்படுகிறது. வானத்திலே மலக்குமார்கள் பேசுவதை ஒட்டு கேட்பதற்காக வரும் ஜின்களையும் சைத்தான்களையும் விரட்டுவதற்காக எரி நட்சத்திரங்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்துவதாக குர்ஆன்ல வருது. வஇன்னா குன்னா வஅன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயிதல் லிஸ்ஸம் ஃபமன் யஸ்தமில் ஆன யஜித் லஹு ஷிஹாபர் ரஸதா, அல்லாஹ் சொல்வான், ஜின்கள் பேசியதாக, நாம போய் சைத்தான்கள் பேசியதாக நாம் போய் வானத்திலே ஒட்டு கேட்பதற்காக அமர்ந்திருப்போம். அந்த நேரத்திலே நமக்கு என்ன கிடைத்தது என்றால் எரி நட்சத்திரங்கள் தான் நம் மீது வந்து விழுந்தன என்று சைத்தான்கள் பேசியதாக குர்ஆன் கூறுகிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே எரி நட்சத்திரங்கள் ஏராளமாக இந்த பூமியிலே வந்து விழுந்தன என்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே மக்காவிலே ஒரு யூத வியாபாரி இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அதிகாலை பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவன் கொஞ்ச நேரத்துல காலை ஒரு 7 மணி 8 மணிக்காக அங்க மக்காவின் வீதிகளில வந்து ஒவ்வொருவரிடத்தெல்லாம் கேட்கிறார், இன்றைக்கு ஏதாவது ஒரு அதிசய குழந்தை பிறந்ததா, இன்றைக்கு ஏதாவது அதிசய குழந்தை பிறந்திருக்கிறதா என்று எல்லோரிடத்திலும் கேட்கிறார். யாரும் எங்களுக்கு தெரியல என்று சொல்கிறார். இல்லை, நிச்சயமாக ஒரு அதிசய குழந்தை பிறந்திருக்க வேண்டும் இன்றைக்கு என்று எப்படியோ விசாரித்து தெரிந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த செய்தியை கேட்டு அந்த குழந்தையை வந்து பார்க்கிறார். அவருடைய முதுகிலே ஒரு முத்திரை இருக்க வேண்டுமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே அந்த முத்திரை இருப்பதை பார்த்துவிட்டு அவன் மயங்கி விழுந்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். மயங்கி விழுந்தான். மயக்கத்திலிருந்து அவனை எழுப்பிவிட்டு கேட்டவர்கள் அவர் சொன்னான், அந்த பிறக்க வேண்டிய கடைசி நபி பனு இஸ்ரவேலர் சமுதாயமாக எங்கள் சமுதாயத்திலே பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இப்போது குறைஷி இனத்திலே இவர் பிறந்து விட்டாரே என்று அவன் தன்னுடைய தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அவன் சென்றான், தலையில அடித்துக் கொண்டு ஓடினான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே பாரசீக மன்னனுடைய பிரம்மாண்டமான கோட்டை, அதிலே 14 கலசங்கள் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே இடிந்து விழுந்தது.
அதே போல பாரசீகர்கள் 1000 வருடமாக அணையாத ஒரு நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அணையாத ஒரு நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே அணைந்து போனது. அணையாத நெருப்பு 1000 வருடமாக. அதே போல ஜெருசலத்திலே ஒரு சாவா என்கிற ஒரு நதி வற்றாது ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளிலே அது வற்றி போய்விட்டது. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா, பாரசீக நாட்டில் இருக்கிற அந்த மன்னனின் பிரம்மாண்டமான கோட்டையின் 14 கலசங்கள் இழிந்து விட்டது. பாரசீகர்கள் வணங்கி வந்த நெருப்பு, அவர்கள் கடவுளாக நினைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த நெருப்பை, அது அணைந்து போய்விட்டது. சாவா என்கிற வற்றாத நதி வற்றி போய்விட்டது. மக்கள் எல்லாம் இந்த அதிசயம் எப்படி நடந்தது, இது அந்த அதிசய குழந்தையின் காரணமாக நிகழ்ந்தது. மரியாதைக்குரியவர்களே, பாரசீக நாட்டினுடைய அந்த மன்னனின் 14 கலசங்கள் மாத்திரம் ஏன் விழுந்தது என்றால், பாரசீக அந்த ஆட்சியாளனுடைய பரம்பரை 14 அரசுகளோடு முடிந்துவிடும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பாரசீக மன்னர்கள் 10 பேர் இறந்து போனார்கள். அடுத்தடுத்து 10 மன்னர்கள் இறந்து போய்விட்டார்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே பாரசீக பேரரசு என்பது முழுமையாக முடிந்து போய்விட்டது. 14 அரசர்கள் மாத்திரமே தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் பிறந்த பிறகு 14 ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வார்கள். அதற்கு பின்னர் பாரசீக ஆட்சி சாம்ராஜ்யம் வீழ்ந்து போய்விடும் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உணர்த்தி காட்டினார். மரியாதைக்குரிய குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், அதாவது ரோம பேரரசு வெற்றி கொள்ளப்பட்டது. ரோமர் பேரரசு தோல்வி அடைந்தது. பாரசீக பேரரசோடு ரோம பேரரசு மோதியது. அப்ப 2 வல்லரசுகள் அவர்கள் தான், பாரசீகம் ரோம். அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு அதில ரோமர்கள் தோற்று போய்விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், இந்த பாரசீகர்கள் தோற்று போவார்கள், ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மக்காவாசிகள் எல்லாம் அந்த ரோமர்கள், அதாவது பாரசீகர்கள் மீது அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். ஏன்னா அவங்க நெருப்பு வணங்கியது. ரோமர்கள் என்பவர்கள் வேதக்காரர்கள், பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள். அந்த நெருப்பு வணங்குகள் மீது மக்கத்து காசுகள் எல்லாம் அன்பு வைத்திருந்தார்கள். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வசனத்தை கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாம் கேலி பேசினாங்க. ரோம பேரரசு வெற்றி வருமா, பாரசீகம் தோற்று போய்விடுமா என்றெல்லாம் அவர்கள் ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அபூஜஹலோடு ஒரு பந்தயம் வைத்தார். கண்டிப்பா பாரசீக பேரரசு தோற்று போகும் பந்தயம் வச்சாங்க. பந்தயம் அனுமதிக்கப்பட்ட காலத்துல எத்தனை ஒட்டகை பந்தயம், 5 ஒட்டகைகள் பந்தயம், எத்தனை வருஷத்துல இது நிகழும் என்ற போது 7 வருஷத்துல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டிட்டு வந்துட்டாங்க அபூபக்கர். கடைசியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபீ பில்இ ஸினீன், சில வருடங்களில் என்று சொல்றான். இது 9 வரையிலும் எடுத்துக்கொள்ளும். சொச்சம் என்று நாம் சொல்றோம்ல, அதுக்கு அரபியில வார்த்தை பில்அன்னு ஒரு வார்த்தை. சொச்சம் என்பது 11 சொச்சம், அதாவது 10 சொச்சம் அப்படின்னா 10ல இருந்து 19 வரைக்கும் கிடைக்கும். 9 வருஷத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த 9 வருஷத்தை எடுத்துக்கொள்ளும். நீங்க 7 வருஷத்துல ஏன் நடக்கும்னு சொல்லி பந்தயம் கட்டினீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே அபூபக்கர் வந்தார்கள். வந்து என்ன சொன்னாங்கன்னா, பந்தயத்தை அதிகப்படுத்திக்கலாமான்னு, ஒட்டகையை அதிகப்படுத்திக்கலாமான்னு கேட்டாங்க. 5ங்கிறத நான் 10 ஆக்கிறேன், வருஷத்தையும் 10 ஆக்கிறேன்ட்டாங்க அபூபக்கர். அதே போல அந்த நிகழ்வு நடந்தது. ஆனா வாங்கறதுக்கு அபூபக்கர் அந்த ஒட்டகையை பரிசு வாங்குறதுக்கு அபூபக்கர் இருக்கல. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதினாங்க. அதுல எல்லா பேரரசுக்கும் கடிதம் எழுதினாங்க. பாரசீக பேரரசுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்க. ஹிஜ்ரி 7ல கடிதம் எழுதினாங்க. அப்படி அந்த பாரசீக பேரரசுக்கு கிஸ்ரான்னு சொல்லுவாங்க, அந்த மன்னன் பெயர் கிஸ்ரா. அவனுக்கு அந்த கடிதம் வந்த போது அவன் சொன்னான், அயக்துபு இலைய அபதி,
ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதா என்று கேட்டு அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டான். பாரசீக பேரரசு கிழிச்சு போட்டான். அதே போல ரோம பேரரசுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். கிறுக்கல் என்கிற மன்னர் இருந்தார். அவர் அந்த கடிதத்தை மதித்தார். ஆனால் பாரசீக பேரரசன் அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டான். பாரசீகர்கள் ரொம்ப மோசமானவர்கள். அவர்கள் எப்படின்னா திருமணமே வேண்டியதில்லை அப்படின்னு வாழ்றவங்க. நம்ம நாட்டுல கூட ரத்தன் டாட்டாங்கிறவர் வந்தார். அவர் ஒரு நெருப்பு வணங்கி. டாட்டா அவர் நெருப்பு வணங்கி. அவர் கல்யாணமே பண்ணல. அதே போல பாரசீகர்கள் இன்னொரு பழக்கம் என்ன இருக்குன்னா, சொந்த சகோதரியை கூட திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம் எல்லாம் அந்த நெருப்பு வணங்கிகள்ட்ட இருக்கு. அப்ப அந்த நெருப்பு வணங்கிகள் இப்படிப்பட்ட கொள்ளைக்கு சொந்தக்காரர்கள் நெருப்பை வணங்குவதாக இருந்தார்கள். அந்த பாரசீக பேரரசன் பெருமானாருடைய கடிதத்தை தூக்கி எறிஞ்சான், கிழிச்சு போட்டான். அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா அவர்கள் தோல்வியடைவார்கள், பாரசீக பேரரசு தோல்வியடையும் என்று. ஹிஜ்ரி 7ல கடிதம் எழுதினாங்க, 13ல அது நடந்துச்சு. பாரசீக பேரரசே இல்லாம போச்சு. சுத்தமா அழிஞ்சு போச்சு. எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருந்த அந்த பேரரசு வீழ்ந்து போனது. ரோம பேரரசு 600 வருஷத்துக்கு மேலாக அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமயத்திலே இதுவெல்லாம் நடந்தது. மரியாதைக்குரியவர்களே, இன்று நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. உலகில வாழுகிற 85% மக்கள் அந்த சந்திர கிரகணத்தை கண்ணால பார்ப்பாங்க. அது நைட்டு 9 மணியிலிருந்து இரவு 2:30 மணி வரைக்கும் அந்த சந்திர கிரகணம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 9 மணியிலிருந்து நமக்கு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் அந்த சந்திர கிரகணத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும். கிரகணம் அப்படிங்கிறது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, சந்திரன், பூமி, சூரியன் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிற போது, மூன்றுமே ஒரே நேர்கோட்டுல வருகிற போது கிரகணம் ஏற்படுகிறது. மூன்றுமே ஒரே நேர்கோட்டுல. அதுல பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுகிற போது அது சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும். பொதுவாக இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இது போன்ற வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள் நடக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே, தொழுகையிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் நாம் பார்க்கிறோம். காற்று வேகமாக அடித்தால் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மஞ்சளித்து போய்விடும். அவர் உடனே தொழுகையில ஈடுபட்டு விடுவார்கள், துஆவிலே ஈடுபட்டு விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல சந்திர கிரகணத்துக்கு என்று ஜமாத்தான தொழுகை நம்முடைய மதுஹபை பொறுத்தவரையில இல்ல. சந்திர கிரகணம் ஏற்படுகிற போது நம்ம வழக்கமா தொழுகிற 2 ரக்காத் நஃபில் தொழுகிறோம். அதுல ருக்கு, சுஜூது, கியாம் நிலை இதையெல்லாம் அதிகப்படுத்தணும், அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும், அதிகமாக துஆக்கள் ஓத வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம் காட்டி தருகிற வழிமுறையாக இருக்கிறது. அந்த தொழுகையை நம்ம வீட்டுல தொழுகலாம், பள்ளியிலையும் தொழுகலாம். நஃபில் தொழுகையை பொறுத்தவரையில இது போன்ற தொழுகையில வீட்டுல தொழுகிறதா சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சந்திர கிரகணம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்துகிற ஒரு அத்தாட்சி. அதனால இந்த நாள் நம்ம அதிகமான துஆக்களில், திக்ர்களில் ஈடுபட வேண்டும். 2 ரக்காத் நஃபிலான தொழுகை இருக்குது அதுல சந்திர கிரகணத்துக்காக. இது ஜமாத்தா இல்ல. நம்ம ருக்கு, சுஜூது, கியாம ரொம்ப நேரம் கொஞ்சம் அதிகப்படுத்தி தொழுவது, வளமையான தொழுகை விட அதிகப்படுத்தி தொழுவது தான் இந்த தொழுகையினுடைய மெத்தடாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாமல் உலகை பாதுகாப்பானாங்க. ஆமீன். வாஹ்ருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை பெருமானாருடைய அந்த பிறப்பின் சமயத்திலே நடந்த இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹ்ருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.